படு பாதாளமான சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில், அதல பாதாளத்தில் இருக்கிறது தமிழகத்தின் நிதி நிலைமை. கஜானா காலின்னு அமைச்சர் சேகர் பாபுவே சொல்றாரு. செட்டில்மெண்ட் இனிமே போக்குவரத்து தொழிலாளர்களை போல அரசு ஊழியர்களுக்கும் ரிட்டையர் ஆகும்போது செட்டில்மெண்ட் கிடையாது அப்படின்னு சங்கம் சொல்லுது. மிக மோசமான நிலைமையில் தமிழ்நாடு அரசு நிதி நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள் அதை பேசாம 26ல எவன் கூட போவான், யாரு கூட யார் சேருவா, யாரு கூட யாரு பிரிஞ்சு நிற்பான்னு பேசுறாங்க. இது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பலத்தை கொடுக்குது. ஏன்னா மக்கள் பிரச்சனைல இருந்து தேச திருப்பறதுக்கு எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு யோசிச்சு பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோன்றானுங்களே. 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து நிதிச்சுமை ஏறி இருக்கு. 1000 ரூபாய் நீ கொடுத்துட்டு அந்த மாதிரி 500லேருந்து 600 மடங்கு ஏறி இருக்கு. 3 தடவை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ், இபி பில் இன்க்ரீஸ், வாட்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ்டு, பேருந்து கட்டணம் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து. நீ சிறப்பு பேருந்து பெண்களுக்குன்னு கொடுத்துட்டு 45 நிமிஷத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது ஒரு பஸ் வரதுக்கு. எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க கீழே. அதை பேச வேண்டிய இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்லையுமே இல்லாத ஒரு போக்குங்க இது.